வணக்கம். என் பெயர் கார்த்திகேயன் செல்வராஜ். I am the founder and CEO of Dunkle Kitchen. I am also a cloud kitchen coach. நான் இது வரைக்கும் 1000 பேருக்கு மேலே லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோட இந்த பயணத்தை தான் என்னோடய ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து என்னோடய கெரியர் வரைக்கும், அப்புறம் என்னோடய பிஸ்னஸ், அப்புறம் என்னோடய கோச்சிங் கம்யூனிட்டி, அதை பற்றி தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்புன்னு வரும்போது நம்மளுக்கு பேஷன் முக்கியமா இல்லை சிச்சுவேஷன் முக்கியமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணோம். ஸோ பேஷன் அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் ஸ்கில்ஸ், கோடிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படித்தது ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலாக இருந்தால் கூட அம்மா டீச்சர் அப்படிங்கிறதுனால அவங்க கம்ப்யூட்டர் கிளாஸஸ்க்கு அனுப்பிச்சாங்க. எவ்ரி இயர் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் எவ்ரி இயர் ஆனுவல் ஹாலிடேஸ் அப்போ கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அனுப்பிச்சாங்க. என்னோடய 11 வயசில் நான் எம்எஸ் ஆஃபீஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த 2001 அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் வசதி அவ்வளோ எல்லாருக்கும் போய் சேராத அந்த சமயத்தில் எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கிறதுக்கு நம்மளை கிளாஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அப்பா அம்மா என்கரேஜ் பண்ணி 11 வயசில் எம்எஸ் ஆஃபீஸ் படித்தேன். 12 வயசில் HTML கோடிங் எழுதுனேன். எனக்கு வெறும் 12 வயசு இருக்கும்போது ராஜபாளையம் சொல்லிட்டு ஒரு Tier 3 டவுனில் இருந்து நான் 12 வயசில் HTML கோடிங் நான் கற்றுக்கிட்டேன். கோடிங் பண்ண ஆரம்பித்தேன், வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு. என்னோடய 13 வயசில் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி டிசைன் ஸ்கில்ஸ், டிசைன் டூல்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 14 வயசில் விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நாள் ஆக ஆக, வருஷம் ஆக ஆக எனக்கு இந்த கம்ப்யூட்டர், கோடிங், இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இதுக்கு மேலே இருக்கிற அந்த பேஷன் ரொம்ப என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை புஷ் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15, 16, 17 வயசுக்குள்ளே C++ எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் +1 +2ல் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கும்போது அந்த டைமில் பயாலஜி குரூப் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு பிடிச்சது தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் நான் எடுத்தேன். அந்த குரூப் கிடைக்கிறது அப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அது பூம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் இவ்வளோ படிச்சுட்டு அந்த குரூப் எடுத்ததுனால அந்த ஹோல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பையும் என்ன தான் லீட் பண்ணுறதுக்கு என்னை லீடாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோல் குரூப்பையும் நான் தான் லீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டர் சுற்றி நம்மளுக்கு போயிட்டு இருக்கும்போது, மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பேஷன் சுற்றி நம்மளுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்கூலு, ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், இப்படிங்கிற டெம்ப்ளேட்டை தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அப்படி தான் நம்ம சொசைட்டி நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ நல்ல மார்க் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 92% கட் ஆஃப் எடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் சேரலாம் அப்படின்னு 2008 கவுன்சிலிங் போகும்போது அப்போ தான் உலகம் ஃபுல்லாக குளோபல் ரெசஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருந்தால் கூட உலக லெவலில் ரெசஷன் போனதுனால யாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் என்கரேஜ் பண்ணல. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ ரெசஷன் இருக்குது, இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சின்னா உனக்கும் வேலை இருக்காது, நீயும் வீட்டில் உட்காந்துருப்ப வேலைக்கு போகாமல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் டிமோட்டிவேட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு சூழ்நிலை தான் காரணம். அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு என்றைக்கும் ஆசையும் இருந்ததில்லை, அதை பற்றி ஐடியாவும் இருந்ததில்லை. ஆனால் மெக்கானிக்கல் தான் எவர் கிரீன். ஸோ நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா உனக்கு எப்பயுமே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க வச்சுட்டாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தோடனே தான் தெரிஞ்சது அதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அதில் டிராயிங் வரையணும், நம்மளுக்கு டிராயிங் வராது, நிறையா விஷயங்கள். ஸோ பிடிச்சது ஒன்றா இருந்தாலும் படித்தது வேறையாக இருந்தது. சூழ்நிலையால் உலகத்தில் எங்கேயோ ஏதோ நடந்ததுனால நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம படிக்க முடியலையே அப்படிங்கிற சிச்சுவேஷன் உருவாச்சு. ஊர்லேருந்து சென்னை வரைக்கும் போய் இன்ஜினியரிங் படித்தா கூட ஆல்ரெடி வேறு ஊர், ஆல்ரெடி வீடை விட்டு பிரிஞ்சு போய் படிக்கிறோம், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம், ஹோம் சிக் இருக்குது. இது ஒரு சைடு ஒரு பிரச்சனைனா இன்னொரு சைடு பிடிக்காத பாடத்தை படிக்கிறோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம். ஸோ லைஃபே க்ளூலெஸ்ஸாக, டீமோட்டிவேட்டடாக, அடுத்து என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு எப்போல்லாம் லைஃப்பில் ஒரு தடைகள் வருதோ அப்போ தான் அந்த தடைகள் தான் நம்மளுக்கு சரியான பாதையை நோக்கி நம்மளை கைடு பண்ணி கொண்டுட்டு போகும். அதுதான் எனக்கும் நடந்துச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியாச்சு. அங்கே ஜாயின் பண்ணோடனே கிளாஸில் போய் உட்காந்தாச்சு. அவங்க சொல்லிக் கொடுக்குற எதுவும் பிடிக்கலை, ஏன்னா எதுவுமே புரியலை.
எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஏன்டா நம்மளுக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து தள்ளப்பட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். சுத்தமாக ஒரு செகண்ட் கூட என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரியோ அந்த டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியோ சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் அதையும் மீறி சரி படிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்லேயும் ஏனோ தானோன்னு படித்து பாஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் படிப்பு வந்து நம்மளுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்லா வந்துச்சோ இல்லையோ, அப்படியே காலேஜில் வந்து அந்த யங் ஏஜில் வந்துட்டு நம்மளுக்கு லவ் மலர்ந்துருச்சு. ஸோ லவ் லைஃப்லேயும் நம்ம ரியல் லைஃப்லையும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால கெரியர்லையும் நம்ம சக்ஸஸ் ஆனாதான் லவ் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆனால் கூட ஒரு சைடு பேரலாக 5 அரியர் விழுந்துருச்சு. ஏன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் என்னோட கனெக்ட் பண்ண முடியல, என்னால் கனெக்ட் பண்ண முடியலங்கிறதுனால 5 அரியர் விழுந்துருச்சு. ஒரு அரியர் கிளியர் பண்ணுறேன், இன்னும் 2 அரியர் வருது, 3 அரியர் விழுது, கிளியர் பண்ணுறேன். கடைசியில் 7வது செமஸ்டர், 6வது செமஸ்டர் முடியுது. 7வது செமஸ்டர் தான் இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் செமஸ்டர். ஏன்னா அப்போ தான் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. அதில் வேலை கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கடுத்த நகர்வுகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் அதில் வேலை வாங்கியே ஆகணும். வேலை வாங்கினா நம்மளுக்கு கெரியரும் செட் ஆகும், அட் த சேம் டைம் வந்துட்டு நமக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் அவங்க வீட்டில் போய் பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு அமையும். அப்படிங்கிறதுனால ஒரு பயங்கர எந்தூசியாசமோட பயங்கர ப்ரெஷரோட அந்த கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்ஃபோசிஸ் கேம்பஸ் இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எனக்கு 6வது செமஸ்டரில் ஒரு அரியர் விழுந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அரியர் நான் கிளியர் பண்ணிட்டா கூட 6வது செமஸ்டரில் அரியர் விழுந்ததுனால என் கேம்பஸ் எங்கள் காலேஜ் ரூல்ஸ் படி அரியர் இருந்தால், ஸ்டாண்டிங் அரியர் இருந்தால் கேம்பஸ் இன்டர்வியூ நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப டிமோட்டிவேட்டிங் ஆயிடுச்சு. அதனால வந்து என்னோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நம்பரை பர்சனலாக வாங்கி ஆஃபீஸில் வாங்கி அவருக்கு நான் என்னோட ரூம்லேருந்து கால் பண்ணி நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு அரியர் விழுந்துருச்சு சார், எனக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சார், என்னை தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்கள், நான் எப்படியா இருந்தாலும் அந்த கம்பெனியில் கால் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அரியர் நான் இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரியர் நான் கிளியர் பண்ணிடுவேன் சார், என்னை தயவு செஞ்சு என்னை அலோவ் பண்ணுங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். அவர் வந்துட்டு நீ எப்போ அரியர் கிளியர் பண்ணுவேன்னு பார்த்துட்டு என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, சார் வேறு காலேஜ்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அங்கெல்லாம் 2 அரியர் இருந்தால் கூட கேம்பஸ் அலோவ் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீ அந்த காலேஜில் படிச்சிருக்கணும், இங்கேயே படிச்ச அப்படின்னு கேட்டார். அதுவும் ரொம்ப எனக்கு மன உளைச்சலாச்சு. அதுக்கப்புறம் சார் இப்போ பரவாயில்ல சார், நான் இந்த அரியர் கிளியர் பண்ணிடுறேன், அடுத்த செமஸ்டரில் வேறு கம்பெனி கூட்டிகிட்டு வருவீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். நீ அரியர் வச்சிருக்காங்கிறதுக்காக நான் வேறு கம்பெனி கூட்டிகிட்டு வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி ரொம்ப சுருண்டு ரொம்ப தளர்ந்து போயிட்டேன் நான். பட் ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ இன்ஜினியரிங் முடிஞ்சிருச்சு. இன்ஃபோசிஸில் பிளேஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி எல்லாம் ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. நான் அம்பத்தூர் எஸ்டேட்டில் ரெஸ்யூம் ஒரு 100 காப்பி எடுத்துட்டு ஒரு கம்பெனியாக ஒரு செக்யூரிட்டி வாசலில் போயிட்டு எனக்கு வேலை இருக்கான்னு கேட்டேன். டிப்ளமோ ஐடிஐக்கு தான் வேலை இருக்குது, இன்ஜினியரிங்க்கு வேலை இல்லை, ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்ன கம்பெனிலேருந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணி பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்கிற ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் 7வது இடத்துல இருக்கிற 100 வருஷம் பழைய ஜென்ரல் மோட்டார்ஸ் அந்த கம்பெனியில் செலக்ட் ஆனேன். ஸோ ஒரு கம்பல்ஷன்ல இருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து அங்கே அரியர் வச்சு கேம்பஸ் இன்டர்வியூவில் நிராகரிக்கப்பட்டு என்னோட ஃபார்ச்சூனை நானே பில்டு பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அது வந்து எல்லாமே நம்மளுக்கு அதை நம்ம நெகட்டிவாக பார்க்காம அதில் இருந்து நம்ம எப்படி லெவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். பொதுவாக வந்து நம்ம நிறையா வேலை செஞ்சோம்னா நம்மளோட கொலீக்ஸ் வந்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணால் தான் அந்த என்விரான்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் என் கேஸில் எப்படி இருந்துச்சுன்னா, என் சீனியர்ஸ் வந்துட்டு நீ ஏன்டா இவ்வளோ வேலை பண்ணாத, எல்லாத்துக்கும் கை தூக்காதடா, நான் பண்ணுறேன்னு கொஞ்சம் அமைதியாடுறா, உனக்கு உடனே எடுத்தோடனேலாம் எல்லா ப்ரொமோஷன் கிடச்சிடாதுடா அப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப டாக்ஸிக்காக இருந்துச்சு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் என்னோடய ஹார்ட் ஒர்க்கால் ஒரு 2.5 வருஷத்தில் டைரக்ட் எம்ப்ளாயி, ஸோ பர்மனெண்ட் ரோல்க்கே என்னை ஹையர் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்துச்சு. சரி வாழ்க்கையில் ஏதோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு என்னோடய ஜெர்மன் கொலீக்ஸ்க்கு நான் கொடுத்த சப்போர்ட் அவங்களுக்கு நல்லா பிடிச்சி அவங்க வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு ஜெர்மனிக்கு வரணும், எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், நாங்கள் ஹையர் பண்ண போகிறோன்னு என் மேனேஜர்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம ஃபேமிலியோட ஜெர்மனிக்கு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். என் ஜெர்மன் கொலீக்ஸ் எல்லாருமே அங்கே எனக்கு வீடு பார்த்துட்டாங்க, என்னோடய பாப்பாவுக்கு ஸ்கூல் பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம ஜெர்மனிக்கு மூவ் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் என்னோடய ஜெர்மன் கம்பெனியை என்னோட யூஎஸில் இருக்கிற பேரண்ட் கம்பெனி ஃப்ரான்ஸில் இருக்கிற வேறு கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு
அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேபி அது ஒரு பிஸ்னஸ் அக்விசிஷன், இல்லாட்டி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு விற்கிறது வாங்குறது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையவே டோட்டலாக தலைகீழ என்னோட கனவு எல்லாத்தையும், என் ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஷேட்டர் பண்ண மாதிரி ஒரு டெசிஷனாக எனக்கு அமைஞ்சது. என்னடா இது, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எங்கேயோ யாரோ ஏதாவது பண்ணால் அது நம்மளுக்கு பாதிக்குதே அப்படின்னு நான் டிமோட்டிவேட் ஆகியிருந்தேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷனால் என் ஜெர்மனி கனவும் கலைஞ்சிருச்சு, என் டீமையும் கலைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு டீமில் போட்டாங்க. வேறு டீமில் போட்டவுடனே டெசிக்னேஷன் கொடுத்தாங்க சீனியர் டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இன்னும் டிசைனில் ஏதோ புதுசாக மாடலிங்லாம் பண்ண போகிறோம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சது டைட்டில் தான் சீனியர் டிசைன் இன்ஜினியர், ஆனால் பண்ணுற வேலை வந்து பார்ட் நம்பர் போய் சிஸ்டமில் மாற்றணும். A to B, ஏ பார்ட் நம்பரை B பார்ட் நம்பராக ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு தான் அவங்க கொடுத்த அந்த டைட்டில் சீனியர் டிசைன் இன்ஜினியர்னு. கொஞ்சம் கூட மோட்டிவேஷனே இல்லாமல் இதில் என்ன க்ரோத் இருக்க போகுது, இதில் என்ன நம்மளுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி இந்த கம்பெனியில் நம்மளுக்கு இனிமேல் க்ரோத் இருக்காதுன்னு சொல்லிட்டு வேறு கம்பெனிக்கு போனேன். வேறு கம்பெனிக்கு போனோடனே அங்கே ஒரு வருஷம் வேலை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஹெச்ஆர் கூட 1-to-1 கால் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் இன்வைட் வந்துச்சு. என்னன்னு திடீர்னு போய் பார்த்தா, கார்த்திகேயன் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ், இந்த கம்பெனியில் வந்துட்டு இப்போ நீங்கள் இருக்கிற டீமில் பட்ஜெட்டை வந்து ரீஅலோகேட் பண்ணுறாங்க, அதனால் வந்துட்டு உங்கள் டீமையே கலைக்கிறாங்க, அதனால் வந்து தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன், உங்களுக்கு 2 மாதம் டைமு, நீங்கள் உள்ளுக்குள்ளே வேலை தேடிக்கலாம், இல்லை வெளியில் போய் கூட நீங்கள் வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னடா இது, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ பெரிய விஷன் வச்சுருக்கோம், எவ்வளோ க்ரோத்துக்காக நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் மறுபடியும் நம்மளுக்கு இப்படியே நடக்குதே அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் என்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ், பழைய கம்பெனி ஜென்ரல் மோட்டார்ஸில் இருக்கிற 5 கொலீக்ஸ், 5 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க யாருக்குமே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கனெக்ஷனே இல்லை. ஆனால் அவங்க 5 பேரும் என்கிட்ட சொன்ன ஒரே மெசேஜ், உனக்கு ஃபுட்டு தான் பேஷன், நீ ஃபுட் பிஸ்னஸ்க்கு தான் போகணும், நீ ஃபுட்டு பற்றி தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசுகிற, ஸோ நீ சும்மா இங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த இண்டஸ்ட்ரிக்கு நீ மூவ் ஆகு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஒரே டைமில் சம்மந்தம் இல்லாத 5 பேர் ஒரே மெசேஜை சொன்னதை நான் ஒரு யூனிவர்சல் மெசேஜாக எடுத்து அதை நான் டீகோட் பண்ணி அந்த ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிற பேஷனை நோக்கி நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு நாள் என்னோட ஜென்ரல் மோட்டார்ஸில் ஒரு கொலீகோடு நான் உட்காந்து மெக்டானல்ட்ஸில் வந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு. இது முக்கியமான கான்வர்சேஷன். அப்போ வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், அமெரிக்கன் ஃபுட் ஜாயின்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து அமெரிக்கன் QSR ஜாயின்ட்ஸ் வந்து வேர்ல்டே ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, பயங்கரமாக ஸ்கேல் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து ப்ராசஸ்லேயும் ரொம்ப அட்வான்ஸாக இல்லை, ஏன் வேர்ல்டு ஃபுல்லாக அமெரிக்கன் பிராண்ட்ஸ் அளவுக்கு ஸ்கேல் பண்ண முடியல? நம்ம ஃபுட்டில் அப்படி என்ன இல்லை, நம்ம ஃபுட்டில் நம்மளோட யூனிக்னஸ் இருக்குது, டேஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இன்னோவேஷன் என் மைண்டுக்கு வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ பர்கர் மாதிரி இப்போ நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தட்டை இட்லின்னு இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே வந்து அந்த தட்டை இட்லி வச்சுக்கலாம், அதுக்கு நடுவில் வந்து நம்ம மசால் வடை வச்சுக்கலாம், அதில் வந்துட்டு நம்ம க்ரீன் சட்னி, டொமேட்டோ சட்னி வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட நார்மல் தமிழ்நாடு ஸ்டைல் இட்லி வச்சிட்டோன்னா அது அப்படியே ஒரு பர்கர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி பர்கர் அப்படின்னு சொன்னேன். டேய், உன்னால் எப்படிடா இப்படிலாம் இன்னோவேட்டிவாக உன்னால் எப்படிடா யோசிக்க முடியுது? ஸோ நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லைடா, நீ ஃபுட் பிஸ்னஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி அந்த மற்ற 4 ஃப்ரெண்ட்ஸும் வேறு விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து நான் ஃபுட் பிஸ்னஸ்க்கு போகிறதுக்கு புஷ் பண்ணிச்சு. எல்லாருமே நம்ம இந்த பூமியில் வந்து நம்ம பிறந்ததுக்கு என்ன பர்பஸ் அப்படிங்கிறத தேடிட்டு இருப்போம். ஒருத்தரும் ஒரு வயசில் அதை கண்டுபிடிப்பாங்க. நான் வந்து எப்படியோ ஒரு 27 வயசில் என் பர்பஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பேஷன் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நம்ம ஜாபை விட்டுட்டும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஜாபில் இருந்துகிட்டே சேஃபாக பண்ணணும். அப்போ ஜாபில் இருந்துகிட்டே பண்ணணும்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பல மாத கணக்காக ரிசர்ச் பண்ணி இருக்கிறதுலே கம்மியான விலையில் ஒரு சேஃபான ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டோட ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரான்ச்சைஸ் வந்து நம்ம எடுத்தோம். அந்த டைமில் வந்துட்டு 5 லட்ச ரூபா சேவிங்ஸு, 3 லட்ச ரூபா பர்சனல் லோன் போட்டு 8 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோ ரிசர்ச் பண்ணி வேலையில் இருந்துக்கிட்டு சேஃபாக எடுத்த அந்த டெசிஷனில் முதல் மாதம் பிரேக் ஈவன் ஆகலை, முதல் மாதம் 60,000 ரூபா நஷ்டம். ஸோ 2 ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எலக்ட்ரிசிட்டி பே பண்ண முடியல, லேண்ட்லார்டுக்கு ரெண்ட் கொடுக்க முடியல. என் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி 60,000 ரூபா தேவைப்படுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது கடைசியாக நம்ம வேலைக்கு போய் சேர்த்து வச்ச காசையும் போட்டாச்சு, லோனும் எடுத்தாச்சு, இப்போ EMI டைம் வரப்போகுது. இப்போ வந்துட்டு 60,000 ரூபா கேட்டால் நான் எங்கே போகிறது, நீ தான் லாபம் சம்பாதிச்சு அதை நீ டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட Yamaha FZ பைக்கில் ஒரு ரோட்டில் வந்துட்டு நான் நின்றுட்டு அந்த பைக்கில் சாஞ்சிட்டு ஹெல்ப்லெஸ்ஸாக அழுதுட்டு இருந்தேன், கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் அந்த டைமில் தான் இந்தியாவில் வந்துட்டு ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒரு பயங்கர வார் போயிட்டு இருந்துச்சு. அந்த வாரை வந்துட்டு எனக்கு ஃபேவராக நான் லெவரேஜ் பண்ணி ஆன்லைன் ஆர்டரிங்கில்
என்னோட அந்த பிராண்டோட ஃப்ரான்ச்சைஸியாக பெங்களூர்ல நான் தான் நம்பர் 1 சேல்ஸ் ஜென்ரேட்டிங் அவுட்லெட் அப்படின்னு நேம் வாங்கினேன். அது ஜொமேட்டோலையும் வாங்கினேன், அந்த பிராண்ட் கிட்ட இருந்தும் வாங்கினேன். சக்ஸஸ் ஆகிட்டோம். 2வது மாதம் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. 3வது மாதத்துலேருந்து லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. இஎம்ஐயும் கட்ட ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்கும் அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நம்மளும் பாக்கெட் மணி வச்சுக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஏன் ஓன் பிராண்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓன் பிராண்டான பிரியாணி டு ஹோம் லான்ச் பண்ணோம். அகெயின் வேற ஒருத்தவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது டிஃப்ரெண்ட், ஓன் பிராண்ட் பில்டு பண்ணுறது டிஃப்ரெண்ட்னு அப்போ தான் புரிஞ்சது. பிரியாணி டு ஹோம் லாஸ் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல 10 நாள் ஓப்பன், 10 நாள் க்ளோஸ், 10 நாள் ஓப்பன், 10 நாள் க்ளோஸ். மார்க்கெட்டிங் சரியில்லை, லொகேஷன் சரியில்லை, பிரைசிங் சரியில்லை, டார்கெட்டிங் சரியில்லை, மார்ஜின் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. லிட்ரல் டிசாஸ்டர், லிட்ரல் ஃப்ளாப். அப்போ என் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஜாப்ல இருந்துக்கிறேன், என்னோட ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் ரன் பண்ணிக்கிறேன், ஓன் பிராண்ட் என்னால் பண்ண முடியல, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழி தேடாத, நமக்கு ஒன்றும் யாரும் காசு சும்மா கொடுக்கல, என்ன பண்ணால் அதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கலாம் அப்படி யோசி அப்படின்னாங்க. நான் ஒரு சில வைரல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யோசிச்சு கம்யூனிட்டி மார்க்கெட்டிங்லாம் பண்ணி பெங்களூரில் இருக்கிற லீடிங் ஃபுட்டி கம்யூனிட்டிஸோட கம்யூனிட்டி மார்க்கெட்டிங் பண்ணி ஓவர் நைட்டில் பெங்களூர் ஃபுல்லாக வைரல் ஆகி அந்த பிராண்டை சக்ஸஸ் பண்ணிட்டேன். ஓகே, பிராண்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா ரெவன்யூ வர ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒரு 10 அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட வேண்டியதான், வேலையை விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேனேஜர் கிட்ட பேசி ரெசிக்னேஷனும் போட்டுட்டேன். நான் என் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கேன். நான் ஃபுல் டைமாக என் வேலையை விட்டுட்டு என் கனவு பிஸ்னஸ், என்னோட பிரியாணி டு ஹோம் பிராண்டை நான் ஸ்கேல் பண்ண போறேன்னு கனவுல இருக்கும்போது அப்போதான் வந்துச்சு அடுத்த அவுட் ஆஃப் த சிலபஸ் சேலஞ்ச், COVID-19 பேண்டமிக். எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளமில் நீங்கள் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணால், கரெக்டான ரியாக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு அந்த ப்ராப்ளமே நீங்கள் லெவரேஜ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் மேலே நீங்கள் உட்காந்து பயணிக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. யாரெல்லாம் ஊருக்கு போக முடியுமோ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. யாரெல்லாம் போக முடியலையோ, எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ், அவங்கெல்லாம் வெளியில் எஸ்கேப் ஆக முடியாமல் ஸ்டக் ஆகிட்டாங்க. அதாவது மோஸ்ட்டாக பிஜிஸில் ஸ்டக் ஆகி லாக் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ கோவிடில் எல்லா பிஸ்னஸ்க்கும் என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தப்பிச்ச 2 பிஸ்னஸ் ஒன்று மெடிசின், பிகாஸ் அது அத்தியாவசியம். அகெயின் க்ரோசரி, அதுவும் அத்தியாவசியம். இந்த 2 பிஸ்னஸ் தான் சர்வைவ் ஆச்சு கோவிட் டைமில். அதை தவிர எல்லா பிஸ்னஸும் அடி வாங்கிருச்சு, கம்ப்ளீட் லாஸ். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கிளவுட் கிச்சன் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் என்ன கிளவுட் கிச்சனா என்னன்னு இன்றைக்கும் கேட்பாங்க. அன்னைக்கு சொல்லவே வேணாம், அன்னைக்கு கிளவுட் கிச்சனா யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. பட் அதுதான் நம்மளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. கவர்மெண்ட் பீப்புள் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. வைரஸோட பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் எல்லாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பெங்களூரில் எல்லா ஊர்லேயுமே ஆன்லைன் டெலிவரிஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி பெங்களூரில் கவர்மெண்ட்டோட ஃபுல் சப்போர்ட்டோட, போலீஸோட ஃபுல் சப்போர்ட்டோட ஆன்லைன் டெலிவரிஸ் இயங்குச்சு. ஏன்னா நிறைய பேரால் யாரால் சமைக்க முடியலையோ அவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேவ் 1 டைமில் எவ்வளோ பேச்சுலர்ஸ் பிஜியில் அவங்க ஊருக்கு போக முடியாமல் ஸ்டக் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம தான் நம்மளோட பிரியாணி டு ஹோம் கிச்சன்லேருந்து ஃபுட் சர்வ் பண்ணோம். அவங்களோட டெய்லி ரெக்குயர்மெண்ட், டெய்லி மீல் ரெக்குயர்மெண்ட்ஸே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் வேவ் 1ல். வேவ் 2ல் என்னாச்சு அப்படின்னா, இந்த பேச்சுலர்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க ஊருக்கு. ஆனால் நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேவ் 2ல் நம்ம கிச்சன்ல இருந்து நர்சஸ், டாக்டர்ஸ், பேஷண்ட்ஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ நம்ம வெறும் பிஸ்னஸாக மட்டும் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வேவ்ல பேச்சுலர்ஸ்க்கு சர்வ் பண்ணோம். செகண்ட் வேவ்ல மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் சர்வ் பண்ணோம். அதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் பேண்டமிக்ல 50 லட்ச ரூபா ரெவென்யூ பண்ணோம். செகண்ட் இயர் ஆஃப் பேண்டமிக்ல ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் 1 crore rupees டர்ன் ஓவர். அதாவது 1 கோடி ரூபாங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். அந்த நம்பரை நம்ம டர்ன் ஓவரை அச்சீவ் பண்ணோங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. தேர்ட் இயர் ஆஃப் கோவிட் 3 கோடி ரூபா டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் மொத்தமாக ஒரு 8 கோடி ரூபா டைரக்ட் ரெவென்யூ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஈக்குவலன் டு $1 million. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருந்து ஃப்ரான்ச்சைஸ் கேட்டாங்க தமிழ்நாட்டில். அவங்க நம்ம பிராண்ட் மேலே 1 crore இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ லேக்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி க்ரோர்ஸுங்கிறது ரொம்ப பெரிய நம்பராக இருந்தால் கூட நாளடைவில் ரொம்ப சகஜமான நம்பராக மாறுற அளவுக்கு நம்ம முன்னேறணும். ஸோ அப்படி நம்ம முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம நிறைய பிராண்ட்ஸ் எப்படி முன்னேறணும்னா, ஒரே கிச்சனில் மல்டிபிள் பிராண்ட்ஸ் பண்ணோம். ஸோ மல்டி பிராண்ட் கிளவுட் கிச்சன் செயின் அப்படின்னு நம்ம வந்தோம். டுங்கிள் கிச்சன் இஸ் $1 million மல்டி பிராண்ட் கிளவுட் கிச்சன் செயின் அப்படின்னு வந்தோம். ஸோ அந்த டைமில் தான் விசி ஃபண்டிங் போயிட்டு, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் போயிட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஸ்கேல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கையில் வச்சுருந்தோம்.
அது இல்லாமல் நம்மளோட சர்க்கிளில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம பிராண்டு பிடிச்சி 50 பேர் ஃப்ரான்ச்சைஸ் கேட்டாங்க. இப்போ ஃபண்டிங் போய் பிராண்டை ஸ்கேல் பண்ணலாமா, இல்லை இவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து பிராண்டை ஸ்கேல் பண்ணலாமா, இல்லாட்டி வேறு ஏதாவது மாற்றி யோசித்து இதே நாலேஜை வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி 100 பிராண்ட் 1000 பிராண்டை ஸ்கேல் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு. அப்போ தான் யோசிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பு பண்ணி மிஸ்டேக் பண்ணி லாஸ் ஆகி அதுக்கப்புறம் சரியான பாதைக்கு வந்தோம். இது மாதிரி நம்ம வந்துட்டோம், எவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் பர்சிஸ்ட் பண்ணுவாங்க? அப்போ அவங்க எல்லாருமே லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அப்போ தான் யோசிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது, இந்தியாலையும் சரி உலகத்துலேயும் சரி நிறையா ஃபுட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. அவங்க எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், எப்படி ஆப்ரேஷன்ஸ் கற்றுக்கணுங்கிறத சொல்லிக் கொடுத்து, ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லிக் கொடுத்து, எப்படி வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கலாம், எப்படி 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சம்பளம் வாங்கலாம், நல்ல சம்பளம் வாங்கலாம் அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர, எப்படி நல்ல ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்தியாவில் ஒரு ஸ்கூல் கூட இல்லை. அந்த ஸ்கூலை நம்ம பில்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நாலேஜை நம்ம பிராண்டுக்கு மட்டும் வைக்காமல் எவ்ரி ஆஸ்பைரிங் ஃபுட் ஆண்டர்பிரினர், எவ்ரி என்ட்ரி லெவல் ஸ்ட்ரகிளிங் ஃபுட் ஆண்டர்பிரினர் அவங்களுக்கு நம்ம நாலேஜ் ஹெல்ப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் கோச்சிங் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கோச்சிங் கம்யூனிட்டியை வச்சு எப்படி இந்தியாவில் எல்லாரையும் நம்ம எம்பவர் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறத தான் நாளைக்கு எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டடீஸ்லேருந்து ஆரம்பித்து எப்படி ஜாபுக்குள்ளே போனோம், அந்த பொலிட்டிக்ஸு அங்கே க்ரோத் இல்லாமல் ஸ்டக் ஆகி எப்படி பேஷனை கண்டுபிடிச்சோம், பேஷனை கண்டுபிடிச்சி எப்படி ஃபுட் பிஸ்னஸை எக்ஸிக்யூட் பண்ணோம், அங்கே லாஸ் ஆகி அங்கே அடி வாங்கி எப்படி அங்கே சக்ஸஸ் ஆனோம், அங்கே சக்ஸஸ் ஆகி வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது கோவிட் எப்படி ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கராக வந்துச்சு, எப்படி ஒரு தலைகீழ நம்மளை ஒன்றுமே இல்லைன்னு ஆக்குற ஒரு விஷயமா வந்துச்சு கோவிட். அப்புறம் அந்த கோவிட்லேருந்து எப்படி ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸை லெவரேஜ் பண்ணி லோ இன்வெஸ்ட்மெண்ட் கிளவுட் கிச்சன்ஸ், கம்மியான முதலீட்டில் கம்மியான வாடகை, சின்ன சைஸில் இருக்கிற கிச்சன், கம்மியான ஸ்டாஃப் வச்சு எப்படி ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு லோ இன்வெஸ்ட்மெண்ட் கிளவுட் கிச்சன்ஸ் வச்சு கோவிட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக, பெரிய சோதனையாக இருந்தால் கூட அது எப்படி நமக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அது ஹெல்ப் ஆச்சு, எப்படி அந்த கோவிடே நம்ம லெவரேஜ் பண்ணி ஒரு 8 கோடி ரூபா பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது தான் போன எபிசோடில் பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் அகெயின் நம்ம சொல்லியிருந்தோம், போன எபிசோடில் 3 ஆப்ஷன் நம்மளுக்கு இருந்துச்சு, 2 ஆப்ஷன் டைரெக்டாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணிட்டோம், இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணி பிராண்டை நம்ம ஸ்கேல் பண்ணலாமா, இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சர்க்கிள், நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்மளோட கஸ்டமர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்ம பிராண்டை ஸ்கேல் பண்ணலாமா, இல்லைன்னா நம்ம நாலேஜை கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் ஆக்கி அதை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தேர்ட் ஆப்ஷன் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சது, எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணவும் முடிஞ்சது. ஏன்னா என்னோட ஸ்ட்ரகிள்ஸ், நான் ஆரம்பத்தில் எப்படி என்னோட ஸ்டாஃப்க்கு சேலரி பே பண்ண முடியாமல், டைமுக்கு என்னோட லேண்ட்லார்டுக்கு ரெண்ட் பே பண்ண முடியாமல், என்னோட இஎம்ஐஸ் பே பண்ண முடியாமல் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நான் மேலே வந்தேனோ, இதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபுட் ஆண்டர்பிரினர்ஸும் இப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களும் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த சொசைட்டிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுனால இந்த கோச்சிங் கம்யூனிட்டியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கோச்சிங் கம்யூனிட்டியில் நாங்கள் டுங்கிள் கிச்சனில் லாஸ்ட் 6 இயர்ஸாக என்னெல்லாம் கற்றுட்டோமோ, என்னெல்லாம் சிஸ்டம்ஸ் பில்டு பண்ணமோ, எவ்வளோ மென்டர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்டோமோ எல்லாத்தையும் நீட்டாக ஒரு ப்ளூ பிரிண்ட்டாகவும் ஃப்ரேம் ஒர்க்காகவும் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு யாரெல்லாம் ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு கனவோடு இருக்காங்களோ, நிறையா சேலஞ்சால், நிறையா அவங்களுக்கு இருக்கிற அந்த லிமிட்டேஷன்ஸால் அவங்க ஆரம்பிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அவ்வளோ பேருக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது கஷ்டம் இல்லை, எங்களோட நாலேஜை வச்சு நீங்கள் ஈஸியாக லான்ச் பண்ணிக்கலான்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த கோச்சிங் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்களால அவங்களோட இனிஷியல் பிரேக் த்ரூ பார்க்க முடியல, அவங்களால பிரேக் ஈவன் பண்ண முடியல, அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, அவங்களால ஸ்கேல் ஆக முடியல, அவங்க அங்கேயே ஸ்டக்காக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஆஸ்பைரிங் ஃபுட் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் என்ட்ரண்ட் ஸ்ட்ரகிளிங் ஃபுட் ஆண்டர்பிரினர்ஸ், இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் இந்த கோச்சிங் கம்யூனிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில்
ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு என்னோட பேசிக் கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு 28 பேட்ச் என்னோட பேசிக் கோர்ஸ் பண்ணிட்டேன். ஒருத்தர் 2 பேர்னு ஸ்டார்ட் பண்ணி 100, 150, 200 பேர்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் 1000 பேருக்கு மேலே என்னோட பேசிக் கிளவுட் கிச்சன் கோர்ஸ் எடுத்து படித்து அவங்களோட ஃபுட் பிஸ்னஸ் லான்ச் பண்ணி அவங்க ட்ரீமை லான்ச் பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில பேரோட விஷன் அண்ட் ஐடியா அண்ட் பிராண்ட் அண்டு அவங்களோட கோல் அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணி என்னோட 1-to-1 மென்டர்ஷிப்க்கு அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு அவங்க செக் பண்ணிக்கலாம். மீன்ஸ் அவங்க வந்து என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு நான் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு நான் செலக்ட் பண்ணேன்னா நான் அவங்கள என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வழியாக அவங்களுக்கு நான் கைடன்ஸும் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஒரு 50 பேருக்கு ஆல் ஓவர் இந்தியா, அவுட் சைடு இந்தியா நான் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எல்லா வகையான ஃபுட் பிஸ்னஸ் லைக் ஹெல்தி பிராண்ட், பிரியாணி, பீட்சா, பாஸ்தா, கான்டினென்டல், இண்டோ சைனீஸ், நீங்கள் என்ன சொன்னாலும் ஷவர்மா, மிடில் ஈஸ்டர்ன், மெடிட்டரேனியன் எல்லா கியூசின் இருக்கிறவங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஹெல்தி பீஸா, மில்லட் பீட்சா, பேக்கரி ஐட்டம்ஸ், ஹோம் பேக்கர்ஸ், ஹோம் ஷெஃப்ஸ், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கிளவுட் கிச்சன், அது மட்டும் இல்லாமல் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட், கெஃபேஸ், இவ்வளோ பேர் என்கிட்ட மென்டர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்ராடில் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு குவைத், கத்தார், UAE, US இங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் என்னோட கம்யூனிட்டியில் 3 டாக்டர்ஸ் வந்து ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு 3 டாக்டர்ஸ் என்கிட்ட இருந்து மென்டர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கோச்சிங் கம்யூனிட்டியோட பேக்ரவுண்ட். ஸோ ஃபுட்டை பற்றி கற்றுட்டு எப்படி வேலைக்கு போகிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த கண்ட்ரியில் இருக்குது. ஆனால் எப்படி ப்ராஃபிட்டபுளாக ஒரு ஃபுட் பிஸ்னஸை பில்டு பண்ணி சஸ்டெயின் ஆகி சக்சீட் ஆகி ஸ்கேல் ஆகணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்கூல் கூட இல்லை. அந்த ப்ராப்ளம் தான் இந்த கோச்சிங் கம்யூனிட்டி வழியாக நம்ம சால்வ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ குளோபல் லெவலில் நம்ம கண்ட்ரியோட எக்கனமி அண்ட் ஜிடிபியை வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச இந்த சின்ன கான்ட்ரிபியூஷனை இந்த கண்ட்ரிக்கும், இந்த சொசைட்டிக்கும், இந்த ஃபுட் ஆண்டர்பிரனர் கம்யூனிட்டிக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து அட்டன் கூட பண்ண விடாமல் என்னை வந்துட்டு, அதாவது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு அரியர் இருந்ததுனால அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்து அங்கேருந்து அடுத்தடுத்து கெரியரில் மேலே வந்து அங்கேருந்து பேஷன் கண்டுபிடிச்சி ஓன் பிராண்ட் பில்டு பண்ணி கோவிடெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு கோச்சிங் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி இவ்வளவு தூரம் நான் பெருசாக வந்ததுக்கு என்னோட எஃபர்ட்ஸ், என்னோட பர்சிஸ்டன்ஸ் எது வேணால் காரணமாக இருக்கலாம். 3 விஷயங்கள் காரணம் நான் நினைக்கிறேன். 3 P's ஃபார் மை சக்ஸஸ். ஒன் இஸ் பர்சிஸ்டன்ஸ், த நெக்ஸ்ட் இஸ் பெர்சிவரன்ஸ் அண்ட் த லாஸ்ட் இஸ் பர்சுவேஷன். இந்த 3 தான் என்னோட சக்ஸஸ் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது மட்டும் இல்லை, என்னோட பேரண்ட்ஸ், என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ், என் ஒய்ஃப், என்னோட டாட்டர், என்னோட சன், என் பிரதர் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், மென்டர்ஸ், இவங்க எல்லாரும் தான் என்னோட இவ்வளோ பெரிய வளர்ச்சி காரணம். அண்ட் இந்த வளர்ச்சியை வந்து இந்த சொசைட்டிக்கு நான் அகெயின் அண்ட் அகெயின் கான்ட்ரிபியூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட்டபுள் ஃபுட் பிராண்ட்ஸ், யூனிக் ஃபுட் பிராண்ட்ஸ் இந்தியாவில் வர்றதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பேன் அஸ் அ கம்யூனிட்டியா, அஸ் அ லீடா. ஸோ இந்த 6 எபிசோடும் உங்களுக்கு வந்து உங்களை புஷ் பண்ணுறதுக்கும், மோட்டிவேட் பண்ணுறதுக்கும், ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு என் சைட்லேருந்து ஒரு சின்ன புஷ்ஷாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கடைசியில் என்னோட ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கிளவுட் கிச்சனுக்கு நிறைய பேர் இருக்குது, அதை டார்க் கிச்சன்னு சொல்லுவோம். ஸோ கிளவுட் கிச்சன்ஸ் ஆர் இந்தியாஸ் நியூ ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. 2030 75% ஆஃப் த ஃபுட் ஆர்டர்ஸ் வில் பி த்ரூ ஆன்லைன் டெலிவரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எவர் க்ரோயிங், ஒரு வெல் க்ரோயிங், வெல் ப்ரோக்ரஸிங், வெல் ஸ்கேலிங் இண்டஸ்ட்ரி தான் இந்த கிளவுட் கிச்சன். ஸோ அது ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு பெரிய பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, என் கம்யூனிட்டிக்கும் இருக்குது. அதை சொல்லி அந்த டேக்லைன் சொல்லி இதை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். டார்க் இஸ் த நியூ பிரைட் அண்ட் இஃப் cloud is the future, we are already present. நன்றி, வணக்கம்.